சூறைக்காற்றால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பால்சாமி என்பவர் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் வாழைக்கன்றுகளை பயிரிட்டிருந்தார். இந்நிலையில் திடீரென வீசிய சூறைக்காற்றால் பால்சாமி பயிரிட்டிருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. பயிரிட்ட 1200 வாழை மரக்கன்றுகளில் 600 கன்றுகள் முற்றிலும் சேதமடைந்ததால் வேதனையடைந்துள்ள பால்சாமி ஏக்கருக்கு சுமார் 1 லட்சம் வரை செலவு செய்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். சாயந்தரம் ஒரு 3 மணி அளவுக்கு மீறின காற்று. எனக்கு கிட்டத்தட்ட 68 வயசாகி போச்சு. இந்த மாதிரி காற்றவே பார்த்ததில்லை. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பயிரிட்டு இருந்த வாழை வந்து ஒரு 1200 வாழை ஏக்கருக்கு. 1200 வாழையில் முழுமையாக ஒரு 600 வாழையும் ஒரு இந்த தார் போடாத வாழையில் பேர்வாதியும் பூராமே ஒடிஞ்சு நாசம் பண்ணிடுச்சு. வீடு துப்புரவாக சூறையாடிடுச்சு. ரொம்ப ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட வாழைக்கு மட்டும் 1 லட்சத்து 1.25 லட்சம் ரூபா செலவழிச்சிருப்போம். இதை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன்.